வந்து பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அனுவையும் வந்து ஆகாஷையும் வந்து மணமக்களா பார்த்துட்டு செமையா டென்ஷனா என்ன பண்ணுறாங்க, சுந்தரி ஓடி போயிட்டு இந்த தாலி வந்து என் புள்ள கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அணுவை பிடிச்சி தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே எல்லாருமே தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்க விடாமல் பிடிச்சி இழுத்துடுறாங்க. உடனே எல்லாருமே பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ஆகாஷ் வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாரு. அபியும் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ராகவ் வந்து நிறுத்துறீங்களா சித்தி அப்படின்றாரு. உடனே அவங்க பார்க்குறாங்க, காலையிலேருந்து முதல்ல கையை எடுங்க. இப்போ வந்து அனு வந்து ஆகாஷோட ஒய்ஃப் புரியுதா, தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சித்தி அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சுந்தரி, என்னப்பா நீயும் ஓவராக சேர்ந்து பண்ணுற, அவங்க கூட நீயும் செட்டு சேர்ந்துட்டியா, அப்போ இதெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வச்சது நீ தான். இங்கே பாருங்கள், எனக்கே தெரியாது புரியுதா, தெரியாமல் தான் அவன், யாருக்குமே தெரியாமல் தான் அவன் தாலியை கட்டிட்டான். ஏன் அணுக்கே தெரியாமல் தாலியை கட்டிட்டான். முழுக்க முழுக்க ஆகாஷோட தப்பு. இதுக்கு அணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த தலைமையில் வந்து நீங்கள் அணுவை குறை சொல்கிறதோ இல்லை வந்து அவங்க குடும்பத்தை குறை சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு சித்தி புரியுதா அப்படின்னோடனே, ஆமாப்பா குறை சொல்லக்கூடாதா, இவங்க கமுக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து பெரிய இடத்து சம்மந்தம் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுமா, அந்தளவு ஆகிடுச்சா அப்படி சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, எங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. தெரியாமல் தான் எது நடந்துச்சா, அதுக்கு தான் வந்து அழகாக கூட வந்துட்டீங்க. இங்கே பாருங்கள், எப்படியோ நடந்து போச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், ஆகாஷ்க்கு அணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். சில இந்த ஜோசியருக்கு வந்து குழப்பலன்னா இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குமா. சரி, ஜோசியர் குழப்பிட்டாரு. அந்த டைமில் எல்லோரும் வேறு மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடந்துச்சு, என்ன பண்ண சொல்கிறீங்க, இதுக்காக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதா. இப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இவங்களை பிரிக்கிற வந்து உரிமை யாருக்குமே கிடையாது. அதனால் சித்தி இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க புரியுதா. வந்து ஆல்ரெடி வந்து ஜோசியர் சொல்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னாடி நம்ம ஏற்பாடு பண்ணோம்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாருமே அமைதியாக இருங்க அப்படி சொல்கிறோன்னா, ஆமாம்மா ராகவ் சொல்கிறது தான் கரெக்டு. இங்கே பாரு, நடந்துச்சு, தாலி ஏறிச்சு கழுத்தில், ஒரு பொண்ணுக்கு தாலி ஏறினோடனே அவள் வந்து அவனோட ஒய்ஃப் ஆகிட்டா, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுமா, சொன்னால் கேளு அப்படின்னோடனே, இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க முடியாது, நான் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அனுமதிக்கிறாங்க. நீங்கள் ஒத்துக்கினாலும் கல்யாணம் நடந்தது தான் அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து சுந்தரி, பார்க்கலாம் இவன் எப்படி இது வீட்டில் வாழ்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு போகிறாங்க. சரிம்மா நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ ராகவை பார்த்து பிரமிச்சு போகிறாங்க. நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உண்மையிலேயே இவர் சூப்பர் ஹீரோ தான். நான் இவ்வளோ நாள் இவரை வந்து டென்ஷன் பார்ட்டி தான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் ஹீரோன்றதை காமிச்சிட்டாரு. என்ன மாதிரி வந்து பேசி அடக்கினார் எல்லாரையும். நான் கூட சும்மா சொன்னார், உண்மையிலே எதுவும் பண்ண மாட்டார்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு அபி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ராகவை. அடுத்து வந்து அபி எல்லாருமே வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வராரு, செம்ம டென்ஷனாக, முரளிச்சா இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்து முரளிக்கிட்ட, சார் உங்களுக்கு தெரியுமா சார், அணுவோட கல்யாணம் நடந்தோடனே அங்கே நான் கூட்டிகிட்டு போனோன்னே நாங்களும் பயந்துட்டோம் சார். ஆனால் வந்து ராகவ் சார் பண்ணார் பாருங்க வேலை, உண்மையிலே மாஸ் ஹீரோ சார். இவ்வளோ நாள் நான் ரஜினிக்கு ஃபேனாக இருந்தேன் சார், இந்த நிமிஷத்துலேருந்து ராகவ் சார் அப்படியே ரஜினி மாதிரி பண்ணார் சார். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, உண்மையிலே ராகவ் கிரேட் சார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ராகவை பற்றி பொழுதுகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து முரளி செம்மையாக டென்ஷனாக அப்படியே அபியை பார்த்து, நிறுத்துறீங்களா அபி அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லோரும் பார்க்குறேன், ஏன்ப்பா அப்படி சொன்னோன்னே, இல்லை வந்து சும்மா வந்து அவரை பற்றி பொழுதுட்டுருக்கீங்க, உண்மையிலே வந்து அவர் பண்ணுவாரா, இப்போ இன்றைக்கி ஏதோ பேசிட்டாரு, அதுக்கப்புறம் வாழ போகிறது அங்கே தானே அனு, அப்புறம் அவங்களாம் பிரச்சனை பண்ணால் அதெல்லாம் அனு சமாளிச்சு பையன் அபியும் போகிறாளாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது சொல்ல மாட்டாளா அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அதை பாட்டு டென்ஷனாக முரளி.